வணக்கம். பாகியலட்சுமி சீரியல்ல பாக்கி அவங்க எப்பயோ ஒரு சமையல் போட்டியில் கலந்துக்கிறதா வந்திருக்காங்க. 5 ரவுண்டு முடிஞ்சிருது. இன்னும் 2 ரவுண்டு இருக்குது. இவங்க 2 பேர் மட்டும்தான் இங்கே முதல்ல 2வதும் இருக்காங்க. அதனால இவங்க 2 பேர் மட்டும்தான் இதுக்கு மேலே பங்கெடுத்து இங்கே சமையல் போட்டியில் சமையல் செய்ய முடியும்னுட்டு மற்றவங்களும் அனுப்பிடுறாங்க. இந்த நேரத்தில் கோபி வந்துட்டு வேற ஒரு சமையல்காரரை வர வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பாக்யா செல்வி அவங்க மாமியாரோட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. கோபி வந்து இவங்ககிட்ட பேச வந்தாக்கா அவங்க பேச மாட்டுறாங்க, வெளியில் வந்துடுறாங்க. பாக்யா சொல்கிறாங்க, நான் போயிட்டு இனியாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன்ட்டு அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் இனி அவங்க ஃப்ரெண்டும் கூட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஃபோன் பண்ண எடுக்க மாட்டுறாங்கன்னுட்டு அவங்க செழியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் இங்கே வெளியில் தம்மா இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், அவளை ஃபங்க்ஷன் முடிஞ்சால் நான் கூட்டிகிட்டு வரேன், அவள் ஃப்ரெண்டும் கூட பேசிகிட்டு இருப்பா, அவள் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் அவளை கூட்டிகிட்டு வரேன், கவலைப்படாதீங்கன்னுட்டு. அப்போ அங்கே எப்படி போயிட்டுருக்குது போட்டின்னு சொன்னோன்னே, இப்போ நானும் இவர் தான் இருக்கோம், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவரும் வாழ்த்து சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. இதே நேரத்தில் இனியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஜூஸ் குடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல தண்ணி எடுத்து வந்து வைக்கிறாங்க. அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்னடா நீங்கள் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ பீர் எடுத்து வந்து வைக்கிறீங்களன்ட்டு, இதெல்லாம் குடிக்குது ஒன்றும் தொந்தரவு ஆகாது உடம்புக்கு, பரவாயில்ல குடிக்கலாம்னு சொல்லும்போது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால லேடிஸுங்களாம் வந்துட்டு விளையாடுறாங்க. அதுக்கப்புறமா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆம்பளை பசங்களாம் வந்து இங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே சீனியர் 2 பசங்க வந்துட்டு என் கூட ஆடுறதுக்கு வராங்க. அப்போ இனியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆம்பளை பசங்க மட்டும் அந்த 2 பேரும் தனியாக போயிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. இனியாவை பார்த்து ஃபோன் நம்பர்லாம் கொடுன்னுட்டு. அவங்க எனக்கு ஃபோன் நம்பர் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு நீ ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டேறியான்னுட்டு அவங்க அங்கே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் பாக்யா சமையல் பண்ணுறதுக்காக வந்து நிற்கிறாங்க எல்லாரும் ஒன்றா. அப்போ பாக்யா கிட்ட பாட்டி சொல்கிறாங்க, பாரு கூட அந்த ஹெல்ப்புக்காக வந்தவனை அனுப்பிட்டு வேற ஒரு சமையல்காரை வர வச்சுருக்காங்க, இதை நான் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. வேணாத்தன்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்க மாட்டுறாங்க, வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அங்கே ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க கிட்ட சொல்கிறாங்க, இங்கே கூட வேலை செஞ்சுட்டு அனுப்பிட்டு வேற ஒரு சமையல்காரை வர வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களான்ட்டு அவர் சொல்கிறாரு. அவர் எங்ககிட்ட சொல்லிட்டு தான் அவர் வர வச்சிருக்காரு. ஒரு குரூப்பில் 3 பேர், அவ்வளோதான் எங்களுக்கு தேவை, நீங்கள் கூட வேணும்னு ஆளை மாற்றி கூட செய்யலான்ட்டு சொன்னோன்னே அதுக்கப்புறமா கிளம்பிடுறாங்க. வாங்கத்தன்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு 2 பக்கமாக சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்துட்டு 2 பக்கம் கவனிக்கிறாங்க. பரவாயில்ல 2 பேரும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க தெரியலன்னுட்டு சமையல் செஞ்ச இடத்துல எடுத்துகிட்டு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அவங்களும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. பரவாயில்ல 2 பேர் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஒருத்தருக்கு தானே நம்ம பரிசு கொடுக்க முடியும், அதனால் ஒரு பாயிண்டில் கோபி ஜெயிச்சிருக்காருன்ட்டு ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கோபி ரொம்ப குஷியாகிட்டாரு. இவர் தான் ஜெயிச்சார்னு சொல்லிட்டா மாதிரி. ஆனால் இன்னும் முழு விவரம் எதுவுமே சொல்லலை. கோபி பக்கம் குஷியாகிறாங்க, பாக்யா பக்கம் ஷாக் ஆகுறாங்க. இதே நேரத்தில் ராதிகா அவங்களோட ஃப்ரெண்டை பார்த்து பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேதுனால தான் அவனை நேரில் வர வச்சுருக்கேன், என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. நானும் முதல் வாழ்க்கை தான் சரியாக அமையலான்ட்டு கோபியை கல்யாணம் பண்ணேன், அதுவும் ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை விட உன்னோட விஷயத்த சொல்லணும் போது நானும் நல்லா தான் போயிட்டுருக்குது, என்னோட பையன் ரொம்ப வளர்ந்துட்டு இருப்பாங்களே அவங்க பையன்ட்டு இவங்களும் கேட்குறாங்க. ஆமாம் ஃபோட்டோவை பாருன்ட்டு அவங்களும் கொடுக்குறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.